இதுதான் நம்ம ஓட்ட போகிற வண்டியில் ஜிடி, ஃபுல்லாக ஜிடி, எல்லாமே ஜிடி தான். நான் சொன்னல இங்கே தான் வந்து நம்மளுக்கு ரைடிங் ஜாக்கெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. கோயில் என்னாச்சு ஃபுல்லாக கேடப்பா, ரொம்ப வருஷம் கழிச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேசிங் பேஸ்ட். அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். அண்ட் எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து டீப் வுட்ஸ் ஸ்டேன்னு ஒரு இடம். அண்ட் இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா, நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து ட்ராக் செலெக்ஷன் ரவுண்டுக்காக வந்திருக்கோம். அண்ட் என்ன செலெக்ஷன் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஜிடி கப்புக்கு செலெக்ஷன் ரவுண்டுக்கு நம்ம நேம் வந்து செலக்ட் ஆகிருந்தது. செலெக்ஷன் ரவுண்டுக்கு தான், ரேஸுக்கு இல்லை. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஃபிஃப்த்து தான் வந்து நமக்கு செலெக்ஷன் ரவுண்ட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம 4th வந்துட்டோம் கோயம்புத்தூர். சரி, இங்கே போயிட்டு நம்ம என்ன நடக்குதுன்ற மட்டும் காட்டுவோம், ஒரு ஐடியா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இது பண்ணுறேன். இன்னொரு ஒன்று, இந்த ஸ்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் ட்ராக்லேருந்து தள்ளி இருக்குது. இந்த ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக கீழே வந்து இந்த ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ரூம்ஸு, இங்கே வந்து இந்த பங்க் பெட்ஸ், அந்த ஷேரிங் பெட்ஸ் கான்செப்டும் இருக்குது. ப்ளஸ் வந்து ஏசி நான் ஏசி ரெண்டுமே இருக்குது. ஒரு மாதிரி ரீசனபிள் தான். நான், இவங்க ப்ளஸ் என் ஃப்ரெண்டு 2 பேருக்கு 2 ரூம் சேர்த்து எங்களுக்கு அரௌண்ட் 6,500 தான் ஆச்சு. 2 நாளைக்கு, 1 நைட் இல்லை, 2 nights 3 days. ஸோ இங்கேருந்து நம்ம ட்ராக் தான் கிளம்பிகிட்ருக்கோம். அந்த டைம் ஆல்மோஸ்ட் வந்து 6 o'clock ஆயிடுச்சு. 7 o'clock ரிப்போர்ட்டிங் டைம். ப்ரோ கேட்டகரி ஆக்சுவலாக வந்து நம்ம செலெக்ஷன் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிருக்குது பார்த்திங்கன்னா ப்ரோ கேட்டகரியில். அமேச்சராக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், ஆனால் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஓட்டி. ஸோ ப்ரோ கேட்டகரினால ரொம்ப பெரிய ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் இருக்காது. ஸோ 7 மணிக்கு போயிட்டு அந்த ப்ரீஃபிங்லாம் நடக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு 11 o'clock, 10 to 11 o'clock கிட்ட ஸ்டார்ட் ஆகுது செலெக்ஷன் ரவுண்ட். ஸோ நான் உங்களுக்கு ட்ராக்கு போயிட்டு காட்டுறேன். ரெண்டு சொன்ன மாதிரி நம்ம ட்ராக்கு வந்தாச்சு. ஸோ இதான் கரி மோட்டார் ஸ்பீட்வே. நீங்கள் தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக இருக்க ஒரு செகண்ட் மேலே அந்த லைட்டாக ஹம்ப் மாதிரி இருக்குது. இது ஏறினா தான் தெரியுமே. ஸோ ரைட்டில் தெரியுது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இதான் ட்ராக். இங்கே தான் நம்மளுக்கு வந்து செலெக்ஷன் ரவுண்ட் நடக்குது. அண்டு இது உள்ளதான் என்ட்ரி இங்கே பக்கத்துலேயே. ஆனால் இது என்னன்னா கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ் மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் ட்ராவல் பண்ண கஷ்டம். நம்ம ஓன் வெஹிக்கல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் பிரச்சனை இல்லை. ரெண்டர்லாம் எடுத்தால் கொஞ்சம் அதெல்லாம் வந்து போகிற வசதி தான் கொஞ்சம் கம்மி. அதே உள்ளே வந்தாச்சு. ரிப்போர்ட்டிங் டைம் 7 சொன்னாங்க. அண்ட் நம்ம 6:56க்கே வந்தாச்சு. தென் போயிட்டு பார்ப்போம். அண்ட் என்னன்னா ரைடிங் ஜாக்கெட் வந்து சீக்கிரம் வந்தால் தான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்தது காரணமே அதுதான். ரிப்போர்ட்டிங் டைமும் 7 தான். இதனால் போயிட்டு ரைடிங் ஜாக்கெட்லாம் ஃபுல் சூட்டு வாங்கணும். வெறும் நம்ம பூட்டு க்ளவ் மட்டும் தான் கேரி பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்படி வரணும். என்ன அதையா இருக்குது உள்ள வரத்துக்கு? நீ இப்படியே போண்டிருந்தேன். நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன். சரி, ஓகே. அண்ட் நம்ம உள்ளே போக வேண்டியதான். போயிட்டு என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு காட்டுறேன். கைஸ், வந்து உள்ளே வந்தாச்சு. நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து நிறைய ப்ராசஸ் இருந்துருது. ஏன்னா வந்து ஹெல்மெட்டு, ப்ளூட், நல்ல வேலை வந்து நம்ம விக்னேஷ் ப்ரோ கிட்ட வந்து புது ஹெல்மெட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா 2 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஹெல்மெட்டு டேமேஜ் இருக்கக்கூடாது, ஸ்க்ராச்சஸ் இருக்கக்கூடாது. ஸோ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அண்ட் அது புது ஹெல்மெட்னால தப்பிச்சிட்டேன். அண்ட் கோப்ரோ மவுண்ட் இருந்தால் கூட ரிமூவ் பண்ணி தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. கைஸ் வந்து வந்தாச்சு உள்ளே. அண்ட் வந்து இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வெயிட்டிங். ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போது வெயிட்டிங் ஏரியாவில் தான் இருக்கோம். அண்ட் வந்து தெரியுதா, இந்த இடத்துல வந்து நமக்கு வெயிட்டிங் ஏரியா 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்லாம் வந்து பின்னாடி அங்கே பேசிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ பேசிகிட்டு இருக்காங்களா, அங்கே தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க். அப்புறம் நம்மளுக்கு ரைடிங் கேஸ்லாம் வந்து அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கணும். ஸோ அங்கே நான் இருக்க ஃபுல் ஷூட் அண்ட் பூட் எல்லாமே ரெண்டல் தராங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ யார் சீக்கிரம் வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து இதெல்லாம் இருக்குது. அண்ட் பை தி வே, நான் ரொம்ப நாள், அதாவது ஜானுக்கு அப்புறம் இப்போ தான் வரேன் ட்ராக்குக்கு. அண்ட் ரொம்பவே வந்து வெயிட் போட்டேன். அதான் வந்து இங்கே இருக்கிற ரைடர்ஸை விட நான் வந்து ரைடர் மாதிரியே இல்லை. நான் ஃபுல்லாக வந்து வெயிட் போட்டதுனால கொஞ்சம் அதை பற்றி தான் வரி பண்ணிகிட்டே இருக்கேன். ஜானோட கடைசி நம்ம இங்கே வந்தது. அண்ட் ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வந்து இங்கே வந்து என்ட்ரியில் வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ராயல் என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது இங்கே டெஸ்டிங் கரெக்டாக ஜான் 1 இங்கே தான் இருந்தோம் டெஸ்டிங்கில். ஸோ அப்போ என்ன பண்ணோம், அப்போவே நாங்கள் அதை ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் எங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு ஒரு ஐடி கார்டு வரும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் எல்லாருக்கும் நடந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே முடிஞ்சிருச்சு. நான் சொன்னல, இங்கே தான் வந்து நம்மளுக்கு ரைடிங் ஜாக்கெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அண்ட் இங்கே தான் நமக்கு வந்து எல்லா பைக்ஸும் செட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? ஸோ இதுதான் நம்ம ஓட்ட போகிற வண்டியில் ஜிடி, ஃபுல்லாக ஜிடி, எல்லாமே ஜிடி தான். அண்ட் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு நான் பேசுகிறேன். ஸோ கைஸ், ஆக்சுவலாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் தெரியுதா, இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போயிட்டு. ஏன்னா இங்கே வைக்க இடமே இல்லை.
அண்ட் நம்மளுக்கு வந்து ஃபுட் கூப்பனும் கொடுத்துருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு. அண்ட் நம்மளுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 17. ஸோ 17 தான் நம்ம நம்பர். அண்ட் என் ஃப்ரெண்டு தினேஷ் அவனோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 15. ஸோ நான் என்னென்ன கொடுத்துருக்காங்க காட்டுறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரீஃபிங் நடக்கிறதுக்கப்புறம் நான் போய்ட்டு அதை காரை வச்சுட்டு வரேன். வண்டியில் எல்லாம் வச்சாச்சு. அந்த நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ பாஸ், கேட் பாஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம பேர் போட்டு. ஆனால் அவங்க அப்பாவோட பேரை ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்காங்க, ஏன்னா செகண்ட் நேமுக்கு. அண்ட் இது பாஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து அண்ட் இங்கே வந்து ஒரு டிஷர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ரேஸோ, ஐ மீன் ப்ராக்டிஸோ இல்லை செலெக்ஷனோ இல்லை ரேஸோ எல்லாத்துலேயுமே நம்மளுடைய அந்த ஃபுல் சூட் இருக்கும்ல, அந்த சூட்டில் அதுக்கு மேலே போட்டுட்டு ஓட்டுற டிஷர்ட் இது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நம்ம நம்பர் என்கிரேவ் பண்ணியே வந்திருக்கும், தெரியுதா? நம்பர் போட்டே வந்திருக்கும், பிரிண்ட் பண்ணி வந்திருக்கும். 17 நம்மளோட நம்பர். அண்ட் இது கூட வந்து அதாவது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பே பண்ண அந்த 3000 தான் இதெல்லாமே வருது. ஆனால் ஸோ ஒரு சிப்பர் பாட்டில், அதுலேயும் நம்மளோட நேம், அது ஒரு ஸ்டிக்கரிங் மாதிரி தான், இங்கே தெரியுதா? அது ஸ்டிக்கரிங் மாதிரி. ஸோ நம்ம நேம் போட்டு அது ஒரு சிப்பர் பாட்டில். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிடி கப் கேப்பு, அதுக்கு கூட வந்து ஒரு இந்த தலையில் ஹெட்பேண்ட் மாதிரி போடுவோம்ல நம்ம ஹெல்மெட்டுக்கெலாம், அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட நம்மளுக்கு ஒரு டிஷர்ட். இது நம்மளுடைய என்ன சைஸோ அதுக்கு அதை பொறுத்த மாதிரி ஒரு ஜிடி கப் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ராயல் என்ஃபீல்ட் டிஷர்ட்டு. அண்ட் ராயல் என்ஃபீல்ட் ஜிடி கப்பை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்டிக்கர்ஸ் ஃபுல்லாக, இதெல்லாமே ஸ்டிக்கர்ஸ். ஸோ பிராண்டிங் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு போகலாம். பேக் இல்லை, ஸோ வச்சுட்டு நம்ம ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறோம். போயிட்டு அங்கே நெக்ஸ்ட் ப்ரீஃபிங் என்னெல்லாம் பார்ப்போம். தெரியுதா? இங்கே தான் ஃபுட் ஏரியா. ஸோ எல்லாேருக்கும் இங்கே தான் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஆக்சுவலாக. அண்ட் மேடம் பார்த்தீங்களா, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கூப்பன் வந்து ஒன்று தான் கொடுத்தாங்க. அதனால் வந்து அதை அவங்க சாப்பிட சொல்லியாச்சு. ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு. அண்ட் முடிச்சதோ நம்ம அடுத்தது ப்ரீஃபிங் எத்தனை மணிக்கு? 9 to 10. அப்போ 8 to 9 என்னது? ஸோ சாப்பிட்ற டைம். ஸோ வந்து அடுத்தது ப்ரீஃபிங் தான். கைஸ் வந்து ப்ரீஃபிங் வந்தாச்சு. ஸோ இங்கே தான் ப்ரீஃபிங் நடக்குது. நான் உங்களுக்கு அப்படி காட்டுறேன். இங்கே தான் ப்ரீஃபிங். ஸோ எல்லாமே அசம்பிள் ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்ரீஃபிங் முடியும். ப்ரீஃபிங் முடிச்சுட்டு 10 o'clock ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் ஆகும் செலெக்ஷன் ரவுண்டு. ஆனால் என்னென்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா தெரியுதா? கிளைமேட் வந்து அப்படியே மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இதுலேயே செலக்ட் பண்ணுவாங்களா இல்லை நிறுத்துவாங்களான்னு தெரியல, பார்ப்போம். நம்பர் 15 தினேஷ், நம்பால நம்பர் 17. அதோ தெரியுதா? இந்த பார்க்க மேலே பிரிட்ஜில் நின்று பார்த்துட்டு இருக்கோம். போட்டணும்னு நினைக்கிறேன். போறாரு.
வண்டி பழகுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். வந்து நம்ம ஓட்டி முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏன்னா வந்து இங்கே ரெடியாக சொல்லிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு, ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ ஃபுல்லாக கியர்டப்பா ரொம்ப வருஷம் கழிச்சு. ஆக்சுவலாக நான் இந்த ஒர்க் பண்ணும்போது கூட இங்கே ஓட்டியிருக்கேன், ஆனால் வந்து ஃபுல் செட்டப்பில் ஃபுல் ஷூட்டப் பண்ணதில்லை. கிட்டத்தட்ட லிட்டரில் ஒரு 5 to 6 years கழிச்சு நான் ஃபுல் கியர்ஸ் போட்டு ட்ராக்கில் ஓட்டியிருக்கேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியில் போடலை, ஒன்று வெயிட் போட்டுட்டேன். இன்னொரு இந்த வண்டி ஃபர்ஸ்ட் டைம் இதில் வந்து ட்ரை பண்ணுறேன், அதனால் என்னால் ஃபுல் பொட்டன்ஷியல் பண்ண முடியல. பட் ஏதோ வந்து வண்டியோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் போதும். மேபி இது பண்ணணும், நான் இதாக இருந்தால் நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து பண்ணுவோம். சில்ஸ் பார்ப்போம், அந்த டைமிங் வந்திருக்கேன், ஓரளவுக்கு 1 year தாண்டி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், நம்ம டைமிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட வந்து செலெக்ஷனோட நீட முடியுது. சப்போஸ் செலக்ட் ஆகிருந்தால் ஈவினிங் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து முடிச்சாச்சு. அண்ட் வந்து இப்போது அமெச்சர் கேட்டகரியா இல்லை உள்ள டெஸ்டிங் அதான் எல்லா கேட்டகரியும் முடிஞ்சு அமெச்சர் கேட்டகரி போயிட்டுருக்கு ஆக்சுவலாக இப்போது. ஸோ அதை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காட்டுறேன். என்ன வீடியோ எடுக்க சொன்னால் பயங்கரமாக அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் ஆக்சுவலாக இங்கே வியூ பாயிண்ட் இருக்கும். நீங்கள் வியூ பண்ணுறது மேலேருந்து வியூ பண்ணலாம். நான் உங்களுக்கு அப்படியே பேக் கேமில் காட்டுறேன், தெரியுதா? அதெல்லாம் அமெச்சர் கேட்டகரி. ஆனால் அமெச்சர்லேயே பயங்கரமாக ஓட்டுறாங்க. 2 நாள் ப்ராக்டிஸில் பயங்கரமாக ஓட்டிருப்பாங்க போல. பிரிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அமெச்சர் கேட்டகரியிலே. அதாவது ப்ரோ கேட்டகரியில் போட்டாலே ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ரொம்ப நாளாக ப்ராக்டிஸே இல்லாமல் வந்த உடனே ஓட்டணுன்னா சுத்தமாக ஓட்டவே முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தான் என்னால் வந்து ஓட்டவே முடியல. ஒன்று ஹெவியாக வெயிட்டு போட்டுட்டோம், இன்னொரு ஒன்று நான் முன்னாடி ஆக்சுவலாக நான் ராயல் என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். வெஹிக்கிள் டெஸ்டிங்கில் இந்த லான்ச் ஆகாத வெஹிக்கிள்ஸ்லாம் டெஸ்டிங்கில் தான் இருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளும் இங்கே இருந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் ட்ராக்கில். ஸோ அப்போ வந்து இதில் இருந்த டைமிங் வந்து எனக்கு வந்து அப்போது ஃபுல் ஷூட்லாம் போட்டு ஓட்டல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளாசிக் 650 தான் வந்து ஓட்டியிருக்கோம் டெஸ்டிங். ஸோ கிளாசிக் 650 இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேரும் 1.26 seconds. ஸோ ஆனால் இதில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல, டைமிங் வந்தால் தான் தெரியும். கொஞ்சம் அப்செட் தான், என்னடா பண்ண முடியலன்னு. பட் ஓகே, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஒரு ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பி வந்து உள்ளே வந்துருக்கோம், ட்ரை பண்ணியிருக்கோன்றதே ஒரு ஹாப்பினஸ் தான். பார்ப்போம், மேபி நெக்ஸ்ட் இயர் இன்னும் நம்ம நல்லாவே ஃபைட் பேக் பண்ணுவோம். How's the energies right now after you guys have already done your time shootout? Feeling good? Kala